சிவயோகம்னா என்ன? சிவயோக பயிற்சிகள் எதுக்காக பண்ணணும்? இன்றைக்கி மனிதர்களில் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையிலிருந்து ஒரு வயதான முதியவர் வரைக்கும் போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே இதுவும் ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்கிட்ட போய் கேட்கும்போது, எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கணும், இல்லை ஸ்கூலில் நான் நல்லா படிக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை விட அடுத்த வயது காலேஜ் போகக்கூடிய மாணவர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நான் காலேஜில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணுன்றாங்க. அதே வேலைக்கு போனவங்களை போய் கேட்டிங்கன்னா, நான் கல்யாணம் ஆகணுன்றாங்க. கல்யாணமானவர்களை போய் கேட்டிங்கன்னா, எனக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றாங்க. அதற்கு அடுத்த நிலைக்கு போனீங்கன்னா, அவங்களுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இது அப்படியே தொடர்கதையாக ஒரு வயதான முதியவர் போய் கேட்டால் கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இல்லாததற்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இது இல்லை, இல்லை என்னோடய பேரன் சரியில்லை, என்னோடய மருமக சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த பிறந்த அதாவது அந்த பள்ளிக்கு செல்லுகின்ற அந்த குழந்தைகளிலிருந்து வயதான முதியவர்கள் வரை வாழ்க்கையில் அவர்கள் ஆனந்தம் அல்லது அந்த நிம்மதி என்ற ஒரு விஷயத்தையே அனுபவிக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கிறாங்க. ஏன் இவங்கள்லாம் இவ்வளோ விஷயங்கள் தேவைகளை தேடி தேடி ஓடி ஓடி அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சும், இப்போ பள்ளி பருவத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் முதல் மார்க் எடுக்கலைன்னாலும் யாரோ ஒரு நபர் அந்த விஷயத்தை பண்ணுவார். ஆனால் அந்த நபரும் இப்போ நிம்மதியாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டார். ஒரு நல்ல வேலைக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம்னு எவ்வளோ பேர் நினைப்பாங்க. ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அரசாங்க உத்தியோகமே கிடைச்ச பிறகு நீங்கள் அவங்கள போய் கேட்டிங்கன்னா அந்த நிம்மதி இருக்காது, வேறு ஒன்று தேடுவாங்க. இதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்த ஆனந்தம் இந்த நிம்மதியை வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று மேலே போய் தேடிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்குள்ளே திடீர்னு கோபம் வருது, இல்லை பொறாமை வருது, இல்லை ஒரு சந்தோஷம் வருது. இதெல்லாம் வெளியில் வானத்துலேருந்து எங்கேயாவது வருதா? எல்லாமே உங்களுக்குள்ளேருந்து தான் வெளிப்படுது. நீங்கள் அமைதியாக கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா அது எங்கேருந்து வெளிப்படுது? உங்களுடைய உடல்லேருந்து தான் வெளிப்படுது. அதே போல் தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உணர்ச்சிகளுமே, அது பொறாமையாக இருந்தாலும் சரி, வெறுப்புணர்வாக இருந்தாலும் சரி. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வெளியில் ஏதோ ஒன்று தான் உருவாக்குது. நான் நிம்மதியாக இருக்குன்னா அதுக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒன்று வேணும், அது இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு வெளியே போய் தேடுறோம். இப்போ திடீர்னு நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தர் வந்தாங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? கோபம் வரும். அது பிடிச்சவங்க வந்தாங்கன்னா சந்தோஷம் வரும். அப்போது இந்த இரண்டு உணர்வுகளும் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா, அவங்க மேலே அதாவது இவங்க எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. இப்போ பிடிச்சவங்களாக இருந்தால் இவங்க நம்ம கூடவே இருக்கணும், பிடிக்காதவங்களாக இருந்தால் நம்ம கூட இருக்கவே கூடாதுன்ற அந்த எதிர்பார்ப்பினுடைய வெளிப்பாடு தான் நமக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த இன்ப துன்பங்களுக்கான காரணம். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நமக்குள்ளே தான் வெளியாகுது. அதற்கு காரணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புகள்லாம் எதனால் உருவாகுது? இந்த எதிர்பார்ப்புகள் நம்ம எப்படி கடக்கிறது? இதற்கு காரணம் என்ன அப்படின்ற அந்த மைய கருவை பலரும் அறியவில்லை. இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு செல்ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கற்றுக்குறோம், இல்லை இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற இந்த கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணுறோம், இல்லை இந்த லைட்ஸை பற்றி கற்றுக்குறோம், இல்லை பல விஷயங்கள் இப்போ கற்றுக்குறாங்க. ஆனால் இது எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான இந்த உடல் இருக்குது இல்லையா, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதை எப்படி நம்ம சரியாக கையாள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை தன்மையை நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்பதே இல்லை. இதுதான் அடிப்படை காரணமே, அடிப்படை பிரச்சனையே. இப்போ இந்த சிவயோகம் எதை கற்றுக் கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்குது. அதாவது நீங்கள் பார்க்கும்போது இந்த வெறும் உடல் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இது வெறும் உடல் மட்டும் கிடையாது. இதற்குள்ளே பார்த்திங்கன்னா மனசு, உணர்ச்சி, சக்தின்னு இன்னும் 3 இயக்கங்கள் இயங்குது. இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு இயங்குகின்ற மனித உடல். இப்போ மனித உடல்லேருந்து உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ உயிர் போயிடுச்சுன்னா என்னென்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி வெளியே சென்று விட்டுறதுன்னு பொருள். அப்போ உயிர் சக்தி வெளியே போயிடுச்சுன்னா உடல் இருக்கும், ஆனால் அதால் இயங்க முடியாது. அப்போது இயங்குகின்ற மனித உடலுக்கு பின்னாடி இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி. இப்போ இந்த உடல் இயங்குவதனால் ஏற்படுகின்ற எதிர்பார்ப்புகள், கர்மாக்கள், அதனால் ஏற்படுகின்ற உணர்ச்சிகள், அதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மனசுன்னு சொல்லிட்டு இந்த 4 விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்குள்ளே இயங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக இயங்குது. இதெல்லாம் எப்படி இயங்குது? இது எல்லாம் நம்ம எப்படி சரி செய்கிறது? இப்போ முதல்ல ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையே நிம்மதியாக இருக்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது.
ஆனால் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயங்கள் பண்ணியும் அதை அடைய முடியல. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த அடிப்படையாக இந்த உடலுன்ற இந்த இயக்கத்தை எப்படி நம்ம கையாளணும்னு தெரியாதது தான். அதை கையாளுவதை கற்றுக்கொள்வது தான் சிவயோகம். இப்போ ஆன்மீகத்தில் எத்தனையோ பாதைகள் இருக்குது, அப்பயே சிவயோகத்தை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள் இருக்குது. முதல் பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி ஆன்மீகம் இல்லை இந்த யோக முறையினாலே பல பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. நிறைய பேர் யோகானாலே ஏதோ உடல் பயிற்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது முதல் பிரச்சனை. இரண்டாவதான இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, உண்மையான யோக முறைகளை சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு விதமான யோக பயிற்சிகளை தர்றது. இது இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ பல பேரும் பார்த்திங்கன்னா என்கிட்டே சொல்லுவாங்க, நான் பல வருடங்களாக நான் யோகா பயிற்சி பண்ணுறேன், ஆனால் எந்த மாற்றங்களுமே வரல. காரணம் என்னென்னா, இப்போ கிரியா யோக பயிற்சின்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயிற்சியை எல்லாரும் பண்ணினாலும் அதில் மாற்றங்கள் எல்லாருக்கும் வராது. காரணம் என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மனிதனுக்குள்ளே பார்த்திங்கன்னா உடல், மனம், உணர்ச்சி, சக்தின்னு 4 விஷயங்கள் இயங்குது. இதில் நீங்கள் ஏதோ ஒரு தன்மையை சார்ந்து இயங்குவீர்கள். அந்த தன்மை எது என்பதை முதல்ல அறியணும். அதற்கு தான் சிவயோகத்தில் நாங்கள் அடிப்படை பயிற்சி தரோம், பிகைனர்ஸ் ப்ரோக்ராம். அந்த பயிற்சியில் நீங்கள் பங்கு கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய அடிப்படை தன்மை எது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு அட்வான்ஸ் ப்ராக்டிஸில் சிவயோக தீட்சையை கொடுத்து உங்களுக்கு உண்டான பயிற்சி முறைகளை தருவோம். இதற்கு தான் அந்த காலங்களில் ஆலயங்களில் 4 கோபுர வாயில்களை நம் முன்னோர்கள் அமைத்தார்கள். ஏன்னா இந்த 4 வழிகளை அது குறிக்குது. மையத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை உணரணும்னா இந்த 4ல் உங்களுடைய தன்மை எதுவோ அதற்கேற்ற வழியில் பயணிச்சிங்கன்னா இறைவன் அடையலான்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் சிவாலயங்களில் அந்த 63 நாயன்மார்கள் அந்த 4 ஏன் மிகப்பெரிய முக்கியத்துவம்னா, அவர் வெறும் 4 பாடல்களுக்காக அவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. அவர்கள் இந்த 4 இறைவனை உணர்வதற்குண்டான வழிகளை குறிக்கிறார்கள். திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா சரிய பாதத்தையும், திருஞான சம்பந்தர் கிரியா பாதத்தையும், சுந்தரமூர்த்தி நாயனார் யோக பாதத்தையும், மாணிக்க வாசகர் ஞான பாதத்தையும் குறிக்கிறார். அதனால தான் சிதம்பர கோயிலில் கூட பார்த்திங்கன்னா அந்த 4 கோபுர வாயில்களில் அவர்கள் எந்த பாதையை பின்பற்றுகிறார்களோ அதற்கேற்ற வாயில்கள் வழியாக அந்த சிவபெருமானை தரிசித்தார்கள் என்று கூறுவார்கள். இப்போ இந்த சிவயோகம் என்பது என்னென்னா, உங்களுடைய தன்மை எது என்பதை அறிந்து அதற்குண்டான பயிற்சி முறைகளை தந்து உங்களை, இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்கள், இந்த உடல், மனசு, உணர்ச்சி, சக்தின்னா என்ன, இது எப்படி இயக்கணும் என்பதை அறிந்து கொள்வதற்குண்டான பயிற்சி. இதனுடைய உச்சபட்ச நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த சிவபெருமானை உணர்வது. இந்த தன்னை அறிவதும் சிவபெருமானை உணர்வதும் ஒன்று தான். அந்த கடைசியாக நான் யாருன்னு உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே இருக்கிறது சிவன் தான். அதனால தான் திருமூலர் சொல்கிறார், தெள்ளத் தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் என்று. ஆகவே அனைவருக்கும் இது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.